ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, ஆலு வடை வந்து நான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ தான் இது. இது நான் வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 இலை சேர்த்து செஞ்சது. எத்தனை செஞ்சுருக்கேன் பாருங்கள். உங்களால் கவுண்ட் பண்ண முடிஞ்சாலும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 அது வந்து பாதியாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்ததுனால கையில் பிடிக்க முடியல. ஸோ இதுவும் அதுவும் 1 மொத்தம் 4 5 ஸோ 5 6 7 8 9 10. ஸோ 10 வந்து 10 இது வந்து 2 2ஆக வச்சு செஞ்சது. ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கனமாக இருக்கும். அது வந்து 3 இலை வச்சு செஞ்சது. ஸோ 2 10 20 3 இலை. ஸோ மொத்தம் 23 இலை வந்து நான் அது மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்து மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணி இது மாதிரி செஞ்சதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, பின்னாடி வந்து இலை இருக்குது. நம்ம இது மாதிரி எடுத்து வடை செஞ்சு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், மழை நேரம் எல்லோரும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரி, ஓகே, நானும் வந்து என்னோடய ஹஸ்பண்டை வந்து டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாம், அவங்க சொன்னாங்க நம்ம செய்வோம். ஏன்னா நான் வந்து ஆஸ் எ டீச்சராக நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து என்ன அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஏமாற்றி தான் சம்பாதிக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஓகே என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதனால் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் அப்போ கடையில் இருந்தாங்க. ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock டைமிங்கில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒர்க்கு. குட்டி பையனை தூங்க வச்சுட்டு அன்றைக்கி நான் வந்து லைவே போடலை. என் பையனோட பிறந்த நாளைக்கு மொதல் நாள் வந்து என் லைவே நான் போடலை. 19ஆம் தேதி அன்றைக்கி. ஸோ இது வந்து நான் செஞ்சது 19ஆம் தேதி. அன்றைக்கி லைவ் போடல. 20ஆம் தேதி குட்டி பையனுக்கு பிறந்த நாள். அன்றைக்கி நான் லைவ் போட முடியல. இந்த மாதிரி வந்து போயிட்டுருந்தது. ஓகே, நம்ம ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம வந்து பண்ணுறோம், நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இது பண்ணேன். ஏன்னா இது வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து சிட்டி சைடு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து பேக்கெட்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் எல்லா ஏரியாலையும் இது கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டா மட்டும்தான் உண்டு. அதனால் நானும் இதை பற்றி நான் என்னோடய ஹஸ்பண்டை டிஸ்கஸ் பண்ணதுனால அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ செய்ய, நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம விற்கலாம், ஒன்று நான் கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா யார்கிட்டயாவது கொடுக்க சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை செஞ்சேன். அதனால் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட எனக்கு 1 hourக்கு மேலே அது ஆகிடுச்சு செய்கிறதுக்கு. ஸோ செஞ்சு முடிக்கையில் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்தாங்க. என்னோடய ஃபோனில் மெமரியும் இல்லை, சார்ஜும் இல்லாமல் இருந்ததுனால என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோன் வாங்கி தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ அது என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் சேல்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே வாரத்தில். ஸோ எனக்கு எப்படி இருந்திருக்குங்கிறத நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து வீட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நான் ஃப்ரை பண்ணேன். ஸோ ஃப்ரை பண்ணதில் கொஞ்சமாக நான் எடுத்து ஃப்ரை பண்ணதில் தான் இது ஒரு பார்ட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு சின்ன ஹாப்பியாக நாங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டோம். என்னோடய அம்மாவுக்கும் அங்கே கொடுத்துட முடியல, ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ், யாரும் கொண்டு போகிறதுக்கும் இல்லை. நாங்களே வச்சு ஒரு 2-3 days ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் வேணுங்கும் போது எடுத்து ப்ரே பண்ணி சாப்பிட்டாச்சு. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தவங்களோட ஸ்ட்ரகிளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இல்லை அப்படின்னா அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது செய்ய சொல்லி. அதுதான் நான் சொல்ல வந்தது. இது ஒரு மெமரியாக இருக்கணும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு எப்போ பார்த்தாலும் இது ஞாபகம் வரணுங்கிறதுக்காக தான் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நான் செஞ்சும் காமிச்சிட்டேன். என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அவர் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.